அப்பனே சண்முகா முருகா, கண்ணு போனதும் கவர்மெண்ட் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்காக ஏங்க தினம் வருத்தப்படுறீங்க? குழந்தை ஏன் அழறான்? இருட்டா இருக்கா? இருக்கலாங்க. விளக்கெரியல? அடுப்பும் விளக்கும் தவிர மத்ததெல்லாம் எரியுதுங்க. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்லைங்க, குழந்தை பசியில அழுகுது. பால் வாங்கி கொடுக்கறதானே? காசு இல்லைங்க. கடைக்காரங்கிட்ட கடன் சொல்லியாவது ஒரு பால்டின் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? இனிமேலும் கடை கொடுக்க கடைக்காரனுக்கு நம்பிக்கை இல்லைங்க. பக்கத்து வீட்லயாவது பால் வாங்கி கொடுக்கறதானம்மா? பக்கத்து வீடும் வேலை போன போலீஸ்கார் வீடு தாங்க. பாப்பா கருவாயா, கண்ணு தெரியாத நீங்க வர்றது நான் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க? நடந்து வர சத்தத்தை வச்சே வர்றது பூனையா புலியான்னு தெரிஞ்சுக்கிறது தான் போலீஸ்காரன் உத்தியோகம். உன் நடைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு போலீஸ் வேலை போனதுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. வருத்தப்பட வேண்டியது கவர்மெண்ட் தான். ஏன்னா இவ்வளவு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரிய அவங்க இழந்துட்டாங்க. இருந்திருந்தா உன்னை நான் புடிச்சு கொடுத்துருப்பேன். அதான் எங்க அப்பா முருகனா பார்த்து என்ன தண்டிச்சுட்டான். இந்தாங்க. என்னது? பால்டின். வள்ளி வாங்காத. ஏங்க? என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும்பா. தப்பா நினைக்காதீங்க. என் தங்கச்சியா இருந்தா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேனா? நான் எதையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதையும் நான் இங்க வரதையும் தடுக்காதீங்க. தப்பா நினைக்காதீங்க. இந்தாங்க, நான் வரேங்க. ஐயா ஐயா ஐயா, என்னடா? ஒரு முக்கியமான விஷயமா பெரியவரை பார்க்கணுங்க. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்ன சொல்லு? என் பொண்ணுக்கு அனுப்பானடி மாப்பிளைய பார்த்து பரிசும் போட்டாச்சுங்க. இப்ப என்னடானா நம்ம ஊர் கம்பவுண்டர் தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் அவ ஒத்த காலில் நிக்கிறா. அந்த பையன்கிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த விஷயம் எங்க உறவுக்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அவமானமா போயிடுங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி செய்யணும். வெளியூர்ல இருந்து பிழைக்க வந்த பைய உள்ளூர்லயே விளையாட்டு காட்டுறானா? ஆக வேண்டியதா, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம போ. சரிங்க. கண்ணி விளையாத பொண்ணு இருக்கா? இது வரைக்கும் நம்ம கண்ணில் படாம போச்சு. எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரோன்னு எனக்கு கவலையா இருக்கு. எங்க உறவுக்காரங்க வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கேன். வந்தது பரிசும் போட்டுறேன். ஏய், ஏன் அழுகுற? யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். நீ பயப்படாம வீட்டுக்கு போ. பாண்டி, பாண்டி, என்னாச்சு உனக்கு? சரி, வா ஆஸ்பத்திரி போலாம். ஆடுங்கடா, ஆடுங்க. என்னடா கல்லு வந்து விடுக்குது? எவன்டாம கல்லறிஞ்சது? இப்படியே ஓடிடலாமா? உட்காந்து மதுரை முள்ள பிறந்துட்டு இப்படி பயப்படுறா? அவன் ஒண்டி ஆடு, நாம 9 பேரு. இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துற வேண்டியதாடா. பாத்துருவான். கருவாய் இந்த பொம்மை வச்சு நம்ம எல்லாம் ஏமாத்தானே.
அண்ணா விடிஞ்சா எனக்கு கல்யாணம். எனக்கு தெரியுமா? ஆமா, நீ உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையை தான் கட்டிக்க போறியா? மருந்து குடிச்சு செத்தாலும் சாவனை தவிர எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு நான் கழுத்து நீட்ட மாட்டேன். அண்ணா நீங்க தான் எனக்கும் கம்பவுண்டருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். மாமா, நல்லா இருக்க. வாங்க போகலாம். இந்தா, இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லபடியா படிச்சுக்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. கைமாற எதிர்பார்த்து இந்த கருவா எந்த உதவியும் செய்ய மாட்டான். புறப்படும். நாங்க போயிட்டு வரோம். நாங்க வரோம். வேல்பாண்டி, கருவாயன் இங்க அடிக்கடி வந்துட்டு போறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அடிக்கடி வர்றதில்ல சார், அவன் இங்கேயே தான் இருக்கான். இங்கேயா? எங்க? இதோ தொட்டில் இருக்கானே என் பையன், அவன் பேரும் கருவாயன் தான். மிஸ்டர் வேல்பாண்டி, கடமையே கண்ணா இருந்த நீங்க குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கிறீங்க. கவர்மெண்ட் உத்தியோகமும் காக்கி சட்டையும் தான் வசத்தின்னு இருந்த கண்ணு எனக்கு போனதும் கவர்மெண்ட் வேலையை விட்டு துரத்திருச்சு. இன்னைக்கு கருவாயன் தான் கஞ்சி ஊத்திட்டு இருக்கான். அவன் கஞ்சி ஊத்துறாங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரியா இருந்த நீங்களே சட்டத்துக்கு துரோகம் செய்யலாமா? சட்டம், இந்த கவர்மெண்ட் என் விசுவாசம், உழைப்பு எல்லாத்தையும் மறந்துருச்சு. ராவு பகலா சோறு தண்ணி இல்லாம குழந்தை குட்டின்னு பார்க்காம இந்த சட்டத்துக்காக உழைச்சனே, இந்த சட்டம் எனக்கு என்ன பண்ணுச்சு? மிஸ்டர் வேல்பாண்டி, நீங்க அடிபட்ட வேகத்தில் பேசுறீங்க. உங்க உணர்ச்சிகள் எனக்கு புரியுது. சட்டம் கடவுளுக்கு சமம். சாமி விக்கிறதுக்கு பாலை ஊத்துறத ஆத்திகம் பார்த்தா அது அபிஷேகம்னு ஆனந்தப்படுவான். அதே நாத்திகம் பார்த்தா பாலை இப்படி வீணா கொட்டுறாங்களேன்னு ஆத்திரப்படுவான். இதுவரைக்கும் சட்டத்துக்கு ஆத்திகனா இருந்த நீங்க இப்போ நாத்திகனா மாறிட்டீங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். இனிமேலாவது சட்டத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமே என் மனசாட்சி தான் எனக்கு சட்டம். நீங்க போகலாம். அம்மா தாயே, இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிடாத. வேணா கையில கொடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல. பேயி உனக்கு பிடிக்கலையா? எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. அவருக்கும் வயசாயிடுச்சா? அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். நீங்க 2 பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். நானும் மந்திரவாதி இல்ல, மந்திரவாதி மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா? சரி, அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம்? சிரிச்சிட்டா, நம்ம கிட்ட சிக்கிட்டா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாளே பச்சை கிளி. நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. வழியா? இந்த வழியா வெளியே போயிடலாமா?
பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். அப்ப ராத்திரில போயிடலாங்கறியா? உங்க இஷ்டம். அப்ப சரி, சட்டு புட்டு நகை நட்டு காசு பணத்துல செட்டப்பா வையே, ராத்திரில கம்பெனி இட்டுடுவோம். ஏய், எதுக்கு இங்க இருந்து ஓடுன? இல்லையே, சத்தியமா இங்கதான் நின்னையா? சத்தியமா குருவே, நான் இங்கதான் நின்னேன். பேய் பெருங்கோளாறு பண்ணிருச்சோ? பெருங்கோளாறு. என்ன குருவே, சவுரி முடி தூக்கிட்டு வந்தீங்க? அடச்சி, அது கணக்கு. இது 4 முடி நடுமண்டையில புடுங்குறது. இத கொடுங்க, நான் அடிச்சிட்டு வரேன். ஓ மண்டையில இருக்கிறத புடுங்கடி. பேய் முடி கேடுறா. ஏய் காளி, இங்க இருக்கு. காளி நீ வாடி. நான் சிரிக்கல. பாகவதரே, நான் தான் உங்க பரம ரசிகன். ஹரிச்சந்திர மயான கண்டத்துல சிரிப்பீங்களே ஒரு சிரிப்பு, அதுல செத்தவன் தான் இப்ப ஆவியா வந்திருக்கீங்க. குருவே, சத்தமே வரல. பேய் ஆத்தங்கரை காத்துக்கிட்டு இருக்கா, நான் போய் ஓட்டுறேன். நீயா? எங்கேயா இன்னும் அவர் காணோம்? உங்களை என்ன கூட்டிட்டு போய் சொன்னாரு, அவர் பின்னாடி வராராம். அப்படியா? நகை நட்டுலாம் பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொன்னாரு. எல்லாம் பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அப்ப போலாமா? கொண்டாங்க. உங்களுக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தம். என்னையா சொல்ற? நீங்களும் ஊதா, நானும் ஊதா. வாங்க.